ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஸ்மால் கிச்சனில் ரசம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெண்டுமே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து புளி ஊறினவுடனே இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா 5 நிமிஷத்துலேயே ஊறிடும். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நான் ஒரு தக்காளி இதிலே சேர்த்து கரைச்சிருக்கேன். அந்த புளியை வடிகட்டிட்டு இதில் கரைச்சிருக்கேன் ஒரு தக்காளியை. இந்த ரசப்பொடி ஹோம்மேட் ரசப்பொடி. இதில் மிளகு, சீரகம், பூண்டு எல்லாமே போட்டு எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. இதுக்கு தேவையான தக்காளி, புளி எல்லாமே கலந்தாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த ரசப்பொடி செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடுகு, சீரகம் எல்லாம் பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த கலவையை சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நான் இதில் கலந்துட்டேன். அந்த தண்ணி பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் அந்த பவுடர்லேயே மஞ்சத்தூள் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அதனால் நான் மஞ்சத்தூள் ரசத்தில் சேர்க்கலை. இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. இப்போ ரசம் கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. தட்டு போட்டு மூடிடலாம். ரொம்ப ரசம் கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக நுர கட்டினோன்னே எடுத்துருங்க. கொத்தமல்லி சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரசத்துக்கு மேட்சிங்காக நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சிட்ருக்கேன். நான் தோலோடு தான் எப்போவுமே ஃப்ரை பண்ணுவேன். உங்களுக்கு தோல் வேண்டான்னா நீங்கள் சீவிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கத்தி எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப குழையாத மாதிரி இருக்கணும், லைட்டாக கட் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக ஃப்ரை பண்ணால் குழையாமல் வரும். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துருங்க. தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேருங்க, இல்லைனா ஒரு மாதிரி கொழன்னு வந்துடும். கடாயெல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். அதனால தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஆல்ரெடி நம்ம கிழங்கு வேக வச்சுருக்கோம். இப்போ நல்லாவே வெந்திருக்கும் கிழங்கு. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் தனியாத்தூள் அரைக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். மஞ்சத்தூள்னா மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கலைன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. எனக்கு ஆயில் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ஆயிலே போதும்னா நீங்கள் இதிலே லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்கிட்டே இருங்க, வதங்கிடும். நம்ம சேனலில் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிழங்கு ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.